வந்து காஞ்சிபுரம் பொண்ணு. இப்போ வந்து கோயம்பேடு மார்க்கெட்லேருந்து காய்கறி ஏற்றிட்டு போகிறோம் வீட்டுக்கு. என்ன கூட இந்த அக்காலாம் வந்து வராங்க. பேசினே இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த அக்கா சொல்கிறாங்க, நாங்களாம் பல வருஷமாக வந்து காய் வாங்குகிறோம், ஆனால் நீ இப்போ தான் வந்து காய் வாங்குற. இப்போ நானே சொன்னேன் அது நல்லா இருக்காது. அவங்களும் ஏதோ சொல்கிறாங்க, என்னன்னு கேளுங்க. எப்படி சொல்றீங்கக்கா? எப்படின்னாக்கா இவங்க வந்து சின்ன தள்ளு வண்டி வியாபாரம் ஆரம்பிச்சு இப்போ டாடா ஏசி அவனும் சொந்தமாக வாங்கி ஓட்டிட்டு இருக்காங்க. அதை வச்சு அவங்க பெரிய நான் டிரைவிங் பண்ணுறாங்க, அவனும் வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த டேலண்ட் யாருக்கும் வராது. அப்படியே சொல்றீங்க. காயில எப்படி வாங்கிருக்கிறேன் சரக்கு அடிச்சுறாங்க. நான் கொஞ்சம் கொடுத்தாங்க. அந்த டேலண்ட் கவிதைக்கு மட்டும் தான் வரும். நீங்க எத்தனை வருஷமா காய் எடுக்கிறீங்க? நான் காய் வியாபாரம் ஒரு 10 வருஷம் பண்ணிருக்கேன். அவங்க டேலண்ட் எனக்கு வரும். இப்போ நம்ம கஷ்டப்பட்டு கவிதை. என்னக்கா இப்படி சொல்றீங்க? நான் இப்போதாங்க காயை எடுக்கிறேன். நீங்க 10 வருஷம் நான் தான் உங்ககிட்ட கத்துக்கணும். நீங்கன்னா திடீர்னு என்ன அதிகமா இருக்கு. வண்டியை டிரைவ் பண்ணிட்டு சொந்தமா வியாபாரம் பண்ணி பண்ற அந்த டேலண்ட் யாருக்கும் வராது. நான் காய் வைக்கிறதுக்கு கொட்டி வியாபாரம் பண்ணி போறோம். தண்ணி வச்சு எடுத்து போறோம். கவிதா வந்து டிரைவ் பண்றாப்புல வியாபாரம் பண்றாப்புல அந்த டேலண்ட் யாருக்கும் வரும். அக்கா நீங்க அக்கா என்ன உங்களுக்கு இது இத்தனை நாளா தெரியுமா இல்ல இப்பதான் தெரியுமா? எத்தனை மணி நேரம் நம்ம பேசிக்கிறோம்? 1 மணி நேரம். 1 மணி நேரத்துல எப்படி என்னை பத்தி சொல்றீங்க? அப்படி சொல்றீங்க. அக்கா நீ என்னக்கா சொல்ல வர? வாய்ப்புள்ள மக்கா சொல்ல வச்சுங்கிறாங்களா? இவங்களுக்கு என்னக்கா சொல்ல வரீங்க மக்களுக்கு? வச்சு ஒரு கௌரவமான தொழில்.